வணக்கம். ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அதே போல அந்த படத்தை பத்திரிகையாளர்களும் பார்ப்பார்கள். இன்னைக்கு ஊடகவியலாளர்களா அவங்களும் பார்க்குறாங்க. சில தருணங்கள்ல சில படங்களை பத்திரிகையாளர்களுக்காக ப்ரீவியூ ஷோ அப்படின்னும் பிரீமியர் ஷோ அப்படின்னும் போட்டு காமிக்கிறது வழக்கம். அந்த படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை அழைத்து ப்ரீவியூ ஷோன்னு போடுவாங்க. பிரீமியர் ஷோ அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்கறது. ஒரு சினிமா தியேட்டரே ஃபுல்லா எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி பார்க்கறது. அதுல அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவங்க ஃபேமிலிஸு, அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸு, இப்படின்னு படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் பிளஸ் அவங்க குடும்பத்தார் பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கும். இதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில வரும்போது அடுத்த ஷோவுக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, சார் படம் எப்படி இருக்கு, சார் படம், சார் தலைவர் என்ன எப்படி சூப்பர் இப்படின்லாம் விமர்சனங்கள் கலவையா வரும். அதற்கு பிறகு படம் பார்ப்பாங்க. படம் பார்த்த ஆடியன்ஸ் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த டைரக்டர் இந்த நடிகர் சேர்றாங்க அப்படின்னா உடனே அதுக்கு விமர்சனத்தை இணையதளங்கள்லையும் அந்த சமூக வலைதளங்களா, அதுக்கு பேரு சமூக வலைதளங்கள்னு வைக்க கூடாது, வேற ஏதாவது ஒரு வலைதளங்கள்னு வைங்க. அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் இஷ்டத்துக்கு இந்த நடிகரும் இந்த டைரக்டருமா உடனே அதுக்கு ஒரு விமர்சனம். அப்புறம் இந்த நடிகர் இந்த இயக்குனர் இந்த இசையமைப்பாளர்னா அதுக்கு ஒரு விமர்சனம். அப்புறம் இந்த நடிகை நடிக்கிறாங்க, இந்த படத்துல இத கதையா எடுத்துட்டு போறாங்க, ஷூட்டிங் இங்க நடக்குது அங்க நடக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு விமர்சனம். இப்படி ஒரு வேட்டையன் அப்படின்னு நம்ம ரஜினி சார் ஒரு படத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்ன உடனே என்ன சந்திரமுகி வேட்டையனை இன்னும் விடலையா அப்படின்றாங்க. எப்பயோ ரஜினி நடிச்ச பில்லா படத்தையும் எப்பயோ ரஜினி நடிச்ச ரங்கா படத்தையும் வச்சுக்கிட்டு கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு பாண்டியராஜ் சார் சிவகார்த்திகேயன் எல்லாம் வச்சு படம் பண்ணதுக்கு என்ன பில்லா ரங்கான்னு இன்னும் தொங்கிட்டே இருக்காங்கன்னு அப்பவும் எழுதுனாங்க. எதுக்கெடுத்தாலும் விமர்சனம் அப்படிங்கிறது, ரசிப்பு தன்மை அப்படிங்கிறதே குறைஞ்சு போய் எல்லாருமே விமர்சகர்களா மாறிவிட்ட உலகமா மாறிடுச்சு. அப்போல்லாம் இப்ப ஏன் இவ்வளவுனாக்க, ஒரு இந்தியன் படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறான், நல்லா இல்லைங்கிறான், கேவலமா இருக்குங்கிறான், மோசமா இருக்குங்கிறான். அதுல அதை நீங்க கவனிச்சீங்களா, இதை நீங்க கவனிச்சீங்களா, பாருங்க ஜிஜே குஜராத் பாருங்க, அது பாருங்க அந்த இவ்வளவு நகைகள் போட்டு அவரை இது கேவலமா இருக்கு, இது இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி அந்த அளவுக்கு டெப்தா இருக்காது போல இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு 1008 விமர்சனங்களை கொட்டுறாங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி கொட்டுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போறது 12ஆம் தேதி. ஒரு ட்ரெய்லர் பிடிக்காம போய் படம் ஹிட்டான 100 படங்கள் எனக்கு சொல்ல முடியும். ஒரு ட்ரெய்லர் பிரமாதமா இருந்து படம் குப்பையா போன படங்களும் இங்க நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஒரு ட்ரெய்லரை பார்த்து சொல்கிற அளவுக்கு நமக்கு சினிமா பற்றின நுணுக்கங்கள் தெரிகிறவங்க இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனால் அதே தருணத்துல ஒரு சினிமாவை ட்ரெய்லரை பார்த்து விட்டு எதையுமே முடிவு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு போர்த்தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் சமீபத்தில் இருக்கிற 2K கிட்ஸுக்கு, சமீபத்தில் இருக்கிற ரசிகர் கொண்ட மனசுகளுக்கு நான் உதாரணமா சொல்றேன். போர்த்தொழில் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்ல பார்த்த விஷயங்கள் போர்த்தொழில் படம் பார்க்கும் போது 100 மடங்கு நமக்கு ஆச்சரியங்களை கொடுத்துச்சு. ஏன்னா அது அப்படியே சரத்பாபு இறந்து போய் அதுக்கு அப்புறம் வந்த படம். அது சரத்பாபுங்கிற ஒரு கேரக்டரையே ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க மாட்டாங்க, போஸ்டர்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பும் பேரானந்தமும் பேரதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. இதை தாண்டி சரத்பாபும் இல்லையா வில்ல அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியமா போய்கிட்டே இருக்கு. மகாராஜா திரைப்படம் கூட சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்ல மிகச்சிறந்த திரைக்கதையை கொண்டது. ட்ரெய்லர் பார்த்து ஒரு 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 பழிதீர்க்கும் கதை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால யூகிக்க முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அந்த படம் கூட்டிட்டு போச்சு. செகண்ட் ஆஃப் படம் முடிகிற தருணத்துல இதுவா தான் இருக்கும்னு அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிற தருணமும் நமக்கும் புரிய ஆரம்பிச்சது. இது மாதிரி இந்தியன் சங்கர் சார்
கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு 2.0க்கு பிறகு ஒரு படம் எடுக்கிறாரு. அது கரோனா விபத்துகள் அப்படி இப்படின்னு தள்ளி போய் வந்திருக்கு. சங்கர் சாருடைய இதுவரைக்கும் அவர் எந்த கருத்தை வலியுறுத்தினாரோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சங்கர் சாருங்கிறவர் மிகச்சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், மிகச்சிறந்த இயக்குனர், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகத்துல ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியன் 2 அப்படிங்கிற படம் வரைக்க ஒரு மார்க்கெட் வேல்யூவை, ஒரு பிராண்டை உருவாக்கி வச்சிருக்கிற மிக முக்கியமான இயக்குனர் சங்கர் சார். அப்பேற்பட்ட சங்கர் சாரும் கமல் சாரும் இந்தியன் படத்துக்கு அடுத்தாப்புலயே ஜூனோ அப்படின்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறதா இருந்து, ரோபோ அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறதா இருந்து, அதற்கு பிறகு கைவிடப்பட்டு பிறகு ரஜினிகாந்தை வைத்து எந்திரன் எடுக்கப்பட்டதுங்கிறது இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. அதுக்கு படப்பிடிப்புக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு போஸ்டர் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ரோபோட் நாயை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரோபோட் கமல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த போஸ்டர்ல நான் பார்த்தது இன்னுமே ஞாபகம் இருக்கு. அப்பேற்பட்டவங்க பல வருடங்களுக்கு பிறகு எப்படி நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்னம் கமல் தக் லைஃப் மூலமா இணைகிறாங்களோ அதே போல அப்பேற்பட்ட சங்கரும் அப்பேற்பட்ட கமல் சாரும் சேர்ந்து இந்தியன் படத்தை 2 படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஜூலை மாதம் 12ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா படத்தை பார்க்கும் போதே இது சிட்டிசன் மாதிரி இருக்கு, இது அது மாதிரி இருக்கு, இது நெட்டிசன் மாதிரி இருக்கு, இது வட்டிசன் மாதிரி இருக்கு, இது அது மாதிரி இருக்கு, இது அவ்வளவு அப்பாடக்கராடா நீங்க எல்லாம். கமல் கமல் கட்சியை பற்றியும் கமல் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாருங்கிறத பத்தியும் அதை வைத்துக்கொண்டு கமலஹாசனை விமர்சனம் பண்றதுங்கிறது எவ்வளவு கேலிக்குரியதான விஷயமா இருக்குமோ அதே போலதான் இந்த இந்தியன் 2 அப்படிங்கிற விஷயத்தை நாம ஒவ்வொரு சார்ந்த விஷயங்களோட அணுகிறோம். ஒருவேளை கமல் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்காம வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தா அதனால கமலை நம்ம எப்படி கொண்டாடுவோமா, எப்படி திட்டுவோம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கமா இருக்கு. கமல் இந்த பக்கம் போயிருக்கிறதுனால இப்படி எல்லாம் கமலை விமர்சிக்கிறாங்க, கமலை இப்படி திட்டுறாங்கன்றது அது ஒரு பார்வையா இருக்கு. இது அத்தனை பார்வைகளையும் கடந்த 60 வருடங்களுக்கு மேலா தமிழ் திரையில கோலோச்சிட்டு இருக்கிற கமல்ஹாசன்கிற உலக நாயகன்கிற மகா கலைஞனை நாம மதிக்கணும். அதையும் தாண்டி இந்த இந்தியன் 2 அப்படிங்கிற படத்தினுடைய மேஜிக் என்னவா இருக்க போகுது, படம் நல்லா இருக்க போதா இல்ல கேவலமா இருக்க போதா என்கிறதெல்லாம் ஜூலை 12ஆம் தேதி ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தை பார்த்த பிற்பாடு தான் தெரியும். ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர்லயே நமக்கு விஷயம் தெரிஞ்சிருது அப்படின்னாக்க தமிழ் சினிமாவில் இனி ஒரு பயலும் ட்ரெய்லரே விட மாட்டான். ட்ரெய்லரை விட்டாக்கா அதை வச்சே மட்டம் தட்டி படத்தை ஓட விடாம பண்ணிடுறாங்கப்பா. ட்ரெய்லரே விட வேணாம், டீசர் விட வேணாம், ஃபர்ஸ்ட் லுக் விட வேணாம், செகண்ட் லுக் விட வேணாம், 3rd 4th 5th லுக்கெல்லாம் விடவே வேணாம்ப்பா, இந்த வம்பே வேணான்னு தமிழ் சினிமா மாறிடும். ஆனா புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இந்த சமயத்துல உதாரணமா சொல்றேன் பாருங்க. புது வசந்தோட படத்தை விக்ரமன் சாருடைய முதல் படம், அந்த படத்தோட கதை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அந்த படத்துல நீங்க ட்ரெய்லரை நீங்க என்னன்னு வைப்பீங்க? அந்த படத்துல 4 நண்பர்கள், ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் நட்பா இருக்காங்க. சுரேஷ்க்கு சித்தாராவுக்கு லவ், அந்த 2 பேரும் பிரியிறாங்க, போறாங்க வராங்க, பாட்டு இசை, பெரிய இசைக்கலைஞர் ஆகணும். இதை வச்சுக்கிட்டே ஒரு படத்தை ட்ரெய்லரை எப்படி உருவாக்குவீங்க? ஆனா இயக்குனர் விக்ரமன் இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்கிறாரு, தனித்துவத்தோட நிக்கிறாருன்னா அந்த படத்துக்கு அவர் பண்ணின ஒரு மாயா ஜாலம் இருக்குல்ல. அவர் ட்ரெய்லர் நான் பண்றேன் சார் அப்படின்னாரு. ஆர்பி சௌத்ரி சார்லாம் இந்த படத்துக்கு என்னங்க ட்ரெய்லரு, பெரிய பெரிய பட்ஜெட்ல பெரிய பெரிய ஆக்ஷன் பிளாக்ல இருந்தாதாங்க ட்ரெய்லர் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னப்ப இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது 4 வரி கவிதை மாதிரி ஒரு 4 வரிய அவர் பேசுவார். விக்ரமன் சாருடைய வாய்ஸ் மட்டும் கேட்கும் நமக்கு. பேசி முடிச்ச உடனே இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க ரசிக்கத்தாலம் போட்டு அப்படி வரும். அடுத்தாப்புல இப்படி ஒரு பாட்டு 4 வரி பேசுவாரு, இன்னொரு பாட்டு, அப்புறம் ஒரு 5 வரி பேசுவாரு, அப்புறம் ஒரு பாட்டு. இப்படி அந்த ட்ரெய்லர்லயே ஒரு வித்தை காமிச்சவர் விக்ரமன் சார். ட்ரெய்லர்லயே மாயாஜாலம் பண்ணி இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வேற விதமா கொண்டு போய் எத்தனையோ படங்கள்ல இன்னைக்கு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கு. ஒரு இந்தியன் 2ங்கிறது ஒரு இந்தியன் தாத்தா அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்துறாரு, இன்னைக்கு இந்தியன் தாத்தா இந்தியா முழுக்க சுத்துற கதைக்களமாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாயாஜாலம் என்ன செய்ய போகுது?
படத்துல காமிக்கிற ட்ரெய்லர்லயே பஞ்சாப்ல நடக்கிற ஒரு விஷயமாகவும் குஜராத்ல நடக்கிற ஒரு விஷயமாகவும் அங்க இருக்கிற அந்த சிங்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிற விஷயமாகவும் வேலை கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, நமக்கு வாங்குற நம்ம கட்டின வரிக்கு உண்டான சுகாதார வசதியோ எந்த வசதியுமோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பரந்துபட்ட அரசியலை இந்த படம் பேச போகுது, பரந்துபட்ட ஊழலை இந்த படம் பேச போகுது. அதை என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுவீங்களா? சரி, இந்த ட்ரெய்லர்ல என்ன கதை அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் படத்தோட கதை இதுதான் அப்படின்னு 55 பேர் யூடியூப்ல போட்டிருக்கான். நான் சொல்றேன், 55 பேர் சொன்னதை தாண்டி 56ஆவதாக வரப்போவதுதான் இந்தியன் 2 படத்தோட கதை. தயவு செஞ்சு டீசரை பார்த்து, டைட்டிலை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து நீங்களா ஒரு கதையா சொல்லி தெரியாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 57 வயசாகுது. 50 வருடங்கள்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த 50 வருடங்களா சினிமாவை அவ்வளவு காதலிக்கிறேன், சினிமாவை அவ்வளவு நேசிக்கிறேன். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு கலைஞனுடைய வியர்வையும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத தெரியல. அப்படின்னா நாங்கெல்லாம் வேர்வையை சிந்தி உழைக்கிறையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வியர்வை சிந்தி உழைக்கிற எல்லா உழைப்பாளிகளுக்கும், சினிமா உழைப்பாளிகளுக்கும் ஒரு சல்யூட். வணக்கம்.